உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். இது தீர்வு பாலம் நிகழ்ச்சி. தீர்வு பாலம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பிரச்சனை, தமிழர்கள் தண்ணீர் குறித்த கவலை இல்லாதவர்கள் இல்லை, தண்ணீர் குறித்து அதிக அக்கறை கொண்டவர்கள். சங்க இலக்கியங்கள் முதல் தற்பொழுது வரை தமிழர்களுடைய ஆய்வு, தமிழர்களுடைய சிந்தனை தண்ணீர் சார்ந்து அதிகமாக இருந்திருப்பதை நம்மால் காண முடியும். ஆனாலும் இன்னமும் கோடை காலங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவிக்கொண்டே இருக்கின்றது. தற்பொழுது கோடைக்கு முன்பே அந்த தண்ணீர் தட்டுப்பாடு தொடங்கி இருக்கின்றது. இது குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தீர்வு பாலம் நிகழ்ச்சியில் எந்தெந்த பகுதியில் அதிகமான தண்ணீர் தட்டுப்பாடு வர வாய்ப்புள்ளது என்று பார்க்க இருக்கிறோம். முன்னதா தமிழகத்துக்கே நீராதாரணமாக விளங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கோடை வாழிடம் நீலகிரி மாவட்டம். அந்த மாவட்டத்திலேயே தற்பொழுது குடிநீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கிறதா சொல்லப்படுது. அங்கு இருக்கக்கூடிய நீராதாரங்கள் வறண்டிருக்கிறதா சொல்லப்படுது. அது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். மலை மாவட்டமான நீலகிரியில் அப்பர் பவானி, அவலாஞ்சி, எமரால்ட், முக்குருத்தி என 14 பெரிய அணைகளும் 10க்கும் மேற்பட்ட ஆறுகளும் உள்ளன. ஆண்டுக்கு சுமார் 1200 சென்டிமீட்டர் மழை பதிவான இந்த மாவட்டத்தில் தற்போது காலநிலை மாற்றத்தால் மழையின் அளவு படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. இதனால் அணைகளின் நீரிருப்பும் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து கொண்டே வந்த நிலையில் கடந்த ஆண்டு பெய்ய வேண்டிய வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழை முற்றிலுமாக பொய்த்து போய் வழக்கமாக பெய்ய வேண்டிய மழையில் 48% மழை மட்டுமே பெய்துள்ளது. தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இந்த மசோடி சுற்றுப்புறத்தை எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி ரொம்ப பஞ்சமாக இருக்குது. இன்னும் கோடைக்காலமும் ஆரம்பிக்கல. இந்த கோடைக்காலம் வர்றதுக்குள்ளே ரொம்ப மக்கள் கஷ்டப்பட வேண்டியது வரும். ஆடு மாடு எல்லாமே ரொம்ப கஷ்டத்தான் இருக்குது. அதுமாதிரி இயற்கை பார்த்திங்கன்னா இயற்கையான விலங்குகள் எல்லாம் இருக்குது, அதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அதனால் அதுக்கு கவர்மெண்ட் நல்ல ஸ்டெப் எடுத்து நல்ல ஒரு மாற்று தரணும்னு வேண்டிக்கிறோம் நாங்கள். இதனால் நீலகிரி மாவட்டம் முழுவதும் குடிநீர் தட்டுப்பாடு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக சுற்றுலா தலங்களான உதகை, குன்னூர், கூடலூர் பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை அதிகரித்து காணப்படுகிறது. உதகையில் உள்ள மக்களுக்கு நாள் ஒன்றுக்கு 1,20,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. இந்த தண்ணீரானது உதகை அருகே உள்ள பார்சன்ஸ்வேலி அணையிலிருந்தும் டைகர் ஹில், ஹோடப்மந்து ஏரிகளிலிருந்தும் நாள்தோறும் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக நீர்நிலைகள் வறண்டு காணப்படுகின்றன. இதனால் தற்போது ஒரு நாளுக்கு 60,000 லிட்டர் தண்ணீர் தான் உதகை நகருக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த தண்ணீர் போதுமானதாக இல்லாததால் ஒவ்வொரு பகுதிக்கும் 10 நாட்களுக்கு ஒருமுறைதான் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் தண்ணீர் வரும் நாட்களில் பணிக்கு கூட செல்ல முடியாமல் தண்ணீரை பிடிக்க வேண்டிய நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். அவ்வாறு பிடிக்கும் தண்ணீரை 10 நாட்கள் வரை சேமித்து வைத்தால் அந்த தண்ணீரும் துர்நாற்றம் வீச தொடங்கிவிடுகிறது. இதனால் உதகை நகர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தண்ணி தான் 10 நாளைக்கு இந்த தண்ணி சேமிச்சு வச்சுக்கிறேன். இப்போ புதுசாக சொல்கிறாங்க பழைய தண்ணி குடிக்காதீங்க சீக்கு வருன்றாங்க. அந்த 10 நாள் ஆயிடுச்சுனா தண்ணி வலுவலுன்னு ஆயிடுது. அது புழங்கிருக்கே முடியாது. அதில் வாசனை வந்துடுது. அந்த தண்ணியில் சமைக்க முடியறதில்ல. எப்பவும் போல் ஒன்று கேட்டால் மழை வரல, டேமில் தண்ணி இல்லைன்றாங்க. சரி, அது எங்களுக்கு ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வருஷம் வந்தால் கூடி அந்த தண்ணி எங்களுக்கு வசதியாக இருக்கும். இதே போன்று குன்னூரின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் ரேலியா அணையும் பந்தமி, கரன்சி போன்ற நீர் நிலைகளிலும் முழுவதுமாக வறண்டு காணப்படுகின்றன. இதனால் குன்னூர் பகுதி மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய முடியாமல் நகராட்சி நிர்வாகம் செய்வதறியாமல் தவித்து வருகிறது. இதனால் ஒரு மாதத்திற்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இருப்பினும் சேலாஸ் பகுதியிலிருந்து லாரிகள் மூலமாக தண்ணீர் கொண்டு வந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. லாரிகள் மூலம் விநியோகம் செய்யப்படும் தண்ணீரை பொதுமக்கள் சண்டையிட்டு பிடிக்க வேண்டிய அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. எங்களுக்கு மாதத்துக்கு 10 நாளுக்கு ஒருக்கா தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ 21 days 30 days கிட்ட ஆகுது ஒரு தண்ணி வர்றதுக்கு. ஆனால் எங்களுக்கு அந்த தண்ணி வர்றது எங்களுக்கு பத்துறதில்ல. 30 days ஆகிறதுனால பத்துறதில்ல. அதனால் நீங்கள் எங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி தரணும். இந்த நகராட்சி பகுதியில் எங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணி தந்தால் பரவாயில்ல. ஏன்னா ரொம்ப இது நிறையா பிரச்சனை வர்றதுனால எங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கிடைக்கிறதில்ல. இவ்வாறு விநியோகிக்கப்படும் தண்ணீர் போதுமானதாக இல்லாததால் பெரும்பாலான மக்கள் காசு கொடுத்து குடிநீரை வாங்கி வருகின்றனர். இதனால் ஒரு குடம் தண்ணீர் 8 ரூபாய்க்கும் 1000 லிட்டர் தண்ணீர் 750 ரூபாய்க்கும் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் குன்னூர் பகுதி மக்கள் தாங்கள் தினந்தோறும் சம்பாதிக்கும் பணத்தில் பாதி தொகையை தண்ணீருக்காக செலவிட வேண்டி இருக்கிறது என்று வேதனை தெரிவிக்கிறார்கள். முனிசிபலில் போய் கேட்டால் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் தான் இங்கே தண்ணி விடுறாங்க. நாங்கள் காசு கொடுத்து வாங்குறோம். லாரி தண்ணியை தான் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு சூழ்நிலை அப்படி இருக்குது. இப்போது நாங்கள் எங்கே போய் தண்ணி கேட்டாலும் எங்களுக்கு தண்ணி வரதில்லை. கீழே எல்லாம் கிணறு நோண்டியிருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு தண்ணி அதுலேருந்து சப்ளை கொடுக்குறதில்ல. முனிசிபல்லேருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்து கொஞ்சம் அங்கேருந்து தண்ணி எடுத்து சப்ளை மூலமாக எங்களுக்கு பைப்பில் போட்டு எடுத்து கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்.
நகர்ப்புறங்களில் குடிநீர் பிரச்சனை மோசமான நிலையில் இருப்பதைப் போலவே மலை கிராமங்களிலும் தண்ணீர் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. நீர்நிலைகள் வறண்டதால் மலை கிராம மக்கள் தண்ணீரின்றி தவித்து வருகிறார்கள். குறிப்பாக மசனகுடி பகுதியில் உள்ள 15க்கும் மேற்பட்ட ஆதிவாசி கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி மக்கள் ஆற்று ஓரங்களிலும் குழி தோண்டி தண்ணீர் எடுத்து குடிக்கும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது. சில கிராம மக்கள் ஒரு குடம் தண்ணீருக்காக சில கிலோமீட்டர் தூரம் வனப்பகுதியில் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வருவதை காண முடிகிறது. அங்குள்ள உண்டு உறைவிடப் பள்ளியில் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக பள்ளிக்கு செல்லாமல் சில மாணவர்கள் தங்கள் வீடுகளில் இருக்க வேண்டிய அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. நாங்கள் ஆதிவாசி ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கோம். என்றைக்கும் இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக வெயில் அடிக்கிறதுனால தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்கூல்லேயும் ஊர்லேயும் தண்ணி இல்லாமல் எங்களுடைய தினசரி வேலைகளை செய்ய முடியல. அதனால ஸ்கூலுக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி சப்ளை பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீலகிரி மாவட்டத்தில் கோடை காலம் இன்னும் தொடங்காத நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த தண்ணீர் பஞ்சத்திற்கு மாவட்ட நிர்வாகம் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காததே முக்கியமான காரணம் என மலை மாவட்ட மக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். சிவசாமி மற்றும் சம்பத்குமார், நியூஸ் 7 தமிழ், உதகை. தமிழகத்தில் அதிகமாக செழிப்பாக இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்திலேயே இந்த நிலைமை அப்படிங்கும் பொழுது மற்ற பகுதிகளில் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிக்கவே பயமாக இருக்குது. நம்முடைய செய்தியாளர்கள் மாநிலம் முழுவதும் இணைந்திருக்காங்க. கோவையிலிருந்து பிரசாந்த் இணைந்திருக்கார். சேலம் மேட்டூர் அணையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்காங்க. சென்னை குடிநீர் வழங்கல் வாரியத்திலிருந்து குதுப்தீன் மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்ட பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சஞ்சீவி, மேலும் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்று பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுடரைக்குமார் இணைய இருக்கிறார். முன்னதா கோவையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய பிரசாந்த், கோவை பகுதி மக்களினுடைய குடிநீர் தட்டுப்பாடுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? அவங்களுக்கு போதுமான குடிநீர் வந்துகிட்டு இருக்கா? எந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் குடிநீர் வழங்கலை சீர்படுத்திட்டு இருக்காங்க? பதிவு செய்யலாம் பிரசாந்த். நிச்சயமாக தேர்ந்தெடுத்து, அதாவது கோவையை பொறுத்தளவுக்கு குடிநீர் ஆதாரங்கள் இருக்கக்கூடியது மற்றும் 10 குடிநீர் ஆதாரங்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமாக 4 குடிநீர்கள், அதாவது சிறுவாணியிலிருந்து பில்லூர், ஆலியார் மற்றும் பவானி அணைகளிலிருந்து தண்ணீர் கோவை மாநகரத்துக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்த பருவமழையானது பொய்த்து போன நிலையிலே மிகப்பெரிய ஒரு வறட்சியும் குடிநீர் பற்றாக்குறையும் கோவைக்கு ஏற்பட்டிருக்கிறது. கோவையை பொறுத்தளவுக்கு சராசரி மழை அளவு 60%. ஆனால் இந்த ஆண்டு பருவமழையானது 24% பெய்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு தண்ணீர் தட்டுப்பாடானது இருக்கிறது. குறிப்பாக விவசாயத்திற்கும் குடிநீர் அன்றாட தேவையான குடிநீர் பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான மக்களும் விவசாயிகளும் நிலத்தடி நீரை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை கோவையை பொறுத்தளவுக்கு பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை தீர்ப்பதற்காக பல்வேறு உள்ளூர் குடிநீர் ஆதாரங்களை பயன்படுத்த சொல்லி மாநகராட்சி அதிகாரி உத்தரவு போட்டிருக்காங்க. குறிப்பாக பெரும்பாலான இருக்கக்கூடிய சிறுவாணி அணையிலிருந்து கோவைக்கு நீர் வழங்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிறுவாணி அணையில் நீரானது வரலாறு காணாதளவுக்கு பூஜ்ஜிய கொள்ளளவை தொட்டிருக்கிறது. குறிப்பாக 2014ஆம் ஆண்டு இந்த நிலை ஏற்பட்டது. ஆனால் பூஜ்ஜியத்தை தொடவில்லை. ஆனால் இந்த ஆண்டு இந்த சிறுவாணி அணையிலிருந்து பூஜ்ஜியத்தை தொட்டிருக்கிறது. இதன் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறை கோவை மாநகரத்தில் தலைவரித்து ஆடுகிறது. அதுவும் குறிப்பாக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அதை தீர்ப்பதற்காக கேரளா அரசு கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி கேரளா அரசிடம் தமிழக அரசு ஒரு அனுமதி வாங்கி சிறுவாணியிலிருந்து பம்பு மூலமாக நீர் எடுப்பதற்கு அனுமதி வாங்கி கேட்டிருந்தது. இதற்கு கேரளா அரசும் எடுத்துக்கொள்ள அனுமதி அடுத்து வழக்கமாக 101 மில்லிலிட்டர் சிறுவாணியிலிருந்து தண்ணீர் கிடைக்கும். ஆனால் இந்த அனுமதி கிடைத்த பம்பு மூலமாக எடுக்கும் காரணமாக 14 மில்லிலிட்டர் நீரானது கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இதைத்தான் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோவையில் பல்வேறு இடங்களில் பல்வேறு கிட்டத்தட்ட 100 வார்டுகள் இருக்கின்றன. இதில் கிட்டத்தட்ட ஒரு 25 வார்டுகளுக்கு சிறுவாணி நீரானது பயன்படுத்தப்படுகிறது. மீதமுள்ளதுக்கு அத்திக்கடவு தண்ணீர்களும் பில்லூர், ஆலியார் போன்ற அணைகளிலிருந்தும் நீர் வழங்கப்பட்டு வருது. நாம் இப்போ சுந்தராபுரம் பகுதியில் இருக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலையில் கிட்டத்தட்ட ஒரு 6 மணிலிருந்து நேற்று இரவுலேருந்தே தண்ணீர் இங்கே வர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு பிறகு இந்த இடத்திற்கு தண்ணீர் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் பொதுமக்கள் இரவுலிருந்து இந்த தண்ணீர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வேலைக்கு சில மக்கள் வேலைக்கு செல்ல காரணமாக கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. குறிப்பாக நம்ம நேற்றிலிருந்து கலவை மேற்கொண்டதிலிருந்து ஒவ்வொரு இடங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே தண்ணீர் வந்துருக்கு. தற்போது ஒரு பொதுமக்கள் மட்டும் இருக்காங்க. அவர்கிட்ட கேட்போம், அம்மா வணக்கம், உங்களுக்கு தண்ணீர் எவ்வளோ நாள் ஆச்சு? நீங்கள் தண்ணீர் பற்றாக்குறை திருப்பி என்ன மாதிரி முறைகளை பண்ணிட்டு இருக்கீங்க? 1 மாதம் ஆச்சு தண்ணி தண்ணி வரதே இல்லை. மாதத்துக்கு ஒரு கதை வரும். போன மாதம்
போன மாதம் வந்து 2 தடவை லாரியில் கொண்டு வந்து தண்ணி விட்டாங்க. 4 நாள் கூட கொடுத்தாங்க ஒவ்வொரு தடவையும். அந்த தண்ணியும் 4 நாள் வச்சுருந்தா அதில் புழு வந்துடுது. நேற்றுக்கெல்லாம் நாங்கள் சமைக்கவே இல்லை, தண்ணி இல்லாமல் சமைக்காமல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு, நாங்கள்லாம் வேலைக்கு போகிறவங்க கடை வச்சுருக்கிறவங்க, நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏதோ நல்லா சமைச்சு சாப்பிட்லாங்கிறக்கு தண்ணி இல்லாமல் நாங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற நிலமையில் நாங்கள் இருக்கோம். அதுவும் சிறுவாணி தண்ணி எங்களுக்கு வர்றதே இல்லை. லோக்கல் இருந்தால் தண்ணி வருது, அந்த தண்ணியும் ஒரு வாசம் வந்துட்டு பக்கத்தில். இன்றைக்கி தான் நாங்கள் கடைக்கும் போகாமல் இது வரைக்கும் நின்றுட்டு நாங்கள் தண்ணி பிடிச்சிட்ருக்கோம். இது குறித்து தண்ணீர் வராத குறித்து மாநகராட்சி அதிகாரத்தில் புகார் எதுவும் கொடுத்தீங்களாமா? இன்னும் அது கொடுக்கல, அதான் நீங்கள் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் தான் அதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ண இது பண்ண. நிச்சயமாங்க சார். இப்போ இந்த தண்ணீர் பிரச்சனை தொடர்ந்து ரொம்ப காலமாக இருந்துகிட்ருக்கு. இதை தீர்க்கறதுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது அதிகாரிகள் எடுத்திருக்காங்களா? அதாவது நம்மளுக்கு கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் சிறுவாணி நீர் தான் நம்மளுக்கு வாழ்வாதாரமாக இருக்குது, நீராதாரமாக இருக்குங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பருவமழை காலங்களில் மட்டும்தான் அதில் தண்ணி தேக்குறாங்க. ஆனால் அந்த பருவமழை முடிஞ்சு நம்மளுக்கு வெயில் காலம் வரும்போது அந்த தண்ணி கொள்ளளவு நம்மளுக்கு பத்துறது இல்லைங்க. இது ஒவ்வொரு ஆண்டுகளும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம் இன்னும் நிறைய அவங்க வந்து அந்த தண்ணி வந்து தேக்கி வைக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து மாநகராட்சி நிர்வாகமும் தமிழ்நாடு அரசாங்கமும் எடுக்கணும். தொடர்ந்து இதை எடுத்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து போதுமான அளவு கிடைக்கும். ஏன்னா மக்கள் தொகை பெருகிட்டே போகுது. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் காமராஜர் கொண்டு வந்த திட்டம் மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் செயல்பட்டுருக்குங்க. தேவேந்திரன், அதாவது இவர் சொல்வது போல ஒரு மாதத்துக்கு மேலாக தண்ணி வந்து இப்பொழுதுதான் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது கொடுத்து அதிகாரிகிட்ட தொடர்பு கொண்டா கூட அவங்க அதிகாரிகள் தொடர்பு கொள்ள முடியவில்லை ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் சிறுவாணி அணை பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதாவது இருக்கக்கூடிய பவானி அணை அது ஒரு கடந்த வாரம்குள்ளேருந்து பிரச்சனை வந்துட்டு இருக்குது. அதாவது தேக்குட்டை என்ற இடத்துல வந்து பவானிக்கு குறுக்கே கேரள அரசு ஒரு அணை கட்டிட்டு இருக்காங்க. இது ஒரு பிரச்சனையாக இருந்து பல போராட்டங்களும் இயக்கங்கள் தன்னார்வ ஆர்வலர்கள் பல போராட்டங்கள் ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்து தமிழக முதலமைச்சர் கூட மத்திய அரசுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம், கோவைக்கு பிரதானமாக இன்னும் இருக்கக்கூடிய அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திலும் கூட பல ஓராண்டுகளாக உண்ணாவிரதம் இருந்து அந்த ஓராண்டுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அங்கே அவிநாசி பகுதியில் வந்து மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இப்படி கோவைக்கு நீர் ஆதாரம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலையும் வந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. தேவேந்திரன், நிச்சயமா பிரசாந்த், பல முக்கியமான விஷயங்களை பதிவு செஞ்சிருந்தீங்க. குறிப்பாக இவ்வளவு குடிநீர் பிரச்சனை இருக்கிற நேரத்தில் பவானி ஆற்றின் குறுக்காக கேரள மாநிலம் அணை கட்டுவது குறித்தும் பதிவு செஞ்சிருந்தீங்க. தொடர்ச்சியாக கோவை பகுதியில் செயல்படுத்தக்கூடிய குடிநீர் திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். கோவை பகுதியை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 10 திட்டங்கள் முக்கியமான திட்டங்களாக பார்க்கப்படுது. குடிநீர் திட்டங்கள் இதில் சிறுவாணி குடிநீர் திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான திட்டம். அதற்கடுத்ததாக பில்லூர் குடிநீர் திட்டமும், அதற்கடுத்ததாக ஆழியார் குடிநீர் திட்டமும், பவானி குடிநீர் திட்டமும் இருக்கின்றது. இந்த 4 திட்டங்களும் மிக முக்கியமான குடிநீர் திட்டங்களாக கோவையை பொறுத்தளவு இருக்கிறது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் கீழ் வரும் திட்டங்கள்னு பார்க்கும் பொழுது சிறுவாணி குடிநீர் திட்டம், பில்லூர் குடிநீர் திட்டம், சூளீஸ்வரன்பட்டி குடிநீர் திட்டம், அதாவது ஆழியார் பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய சூளீஸ்வரன்பட்டி குடிநீர் திட்டம், மேலும் ஆழியாரிலிருந்து வேட்டைக்காரன்புதூர் குடிநீர் திட்டம், அதே ஆழியார் அணையிலிருந்து 295 கிராமங்களுக்கான குடிநீர் திட்டம் போன்ற 3 முக்கியமான திட்டங்களும் ஆழியார் அணையிலிருந்து எடுக்கப்படுகிறது. அதே போல திருப்பூர் மாநகராட்சி குடிநீர் திட்டம் அப்படிங்கிறது பவானியிலிருந்து எடுக்கப்படுகிறது. அதே போல 249 கிராமங்களுக்கான குடிநீர் திட்டமும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதை தவிர குறிச்சி குனியமுத்தூர் குடிநீர் திட்டமும், கவுண்டம்பாளையம் வடவள்ளி குடிநீர் திட்டமும், பில்லூர் குடிநீர் திட்டமும் இருக்கின்றது. இந்த 10 திட்டங்களும் மிக முக்கியமான குடிநீர் வடிகால் வாரியத்தின் கீழ் வரக்கூடிய திட்டங்களாக இருக்கின்றது. அதே போல கோவை மாநகராட்சியில் பயன்படுத்தி வந்த குடிநீர் திட்டம் அப்படிங்கிறது சிறுவாணி குடிநீர் திட்டம். 100 வார்டுகளுக்கான கோவை மாநகராட்சிக்கான குடிநீர் திட்டமாக சிறுவாணி குடிநீர் திட்டமும் பில்லூர் குடிநீர் திட்டமும் இருக்கின்றது. கடந்த ஆண்டு இதே சமயத்தில் கோவை மாநகருக்கு போதுமான நீர் இருந்தது. கடந்த ஆண்டு மார்ச் மாத துவக்கத்தில் போதுமான அளவு நீர் இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு அந்த நிலை இல்லை. இந்த ஆண்டு அனைத்து குடிநீர் திட்ட நீர்நிலைகளிலும் நீர் இல்லாமல் வறண்டு காணப்படுகிறது. இதனால் தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கிறது. கடும் தட்டுப்பாடு உருவாகக்கூடிய சூழல் இருக்கிறது. தொடர்ச்சியாக கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன? காவிரி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்தை பொறுத்தளவு குடிநீர் தட்டுப்பாடு அங்கு எந்த அளவுக்கு இருக்கு, என்ன மாதிரியான சூழல் நிலவுது, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கரூர் மாவட்டத்தில் மரவப்பாளையம் துவங்கி கட்டளை வரை காவிரி ஆற்றில் பல்வேறு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கரூர் தான்தோன்றிமலை குடிநீர் திட்டத்தில் நாள்தோறும் 2 கோடி லிட்டர், தோட்டக்குறிச்சி, புகழூர், காகிதபுரம், பள்ளப்பட்டி, அரவக்குறிச்சி உட்பட பேரூராட்சி பகுதிகளில் சிறு சிறு குடிநீர் திட்டங்கள் மூலம் நாள்தோறும் 3 கோடி லிட்டர் தண்ணீர் எடுக்கப்படுகிறது.
மேலும் திண்டுக்கல் மாவட்ட குடிநீர் திட்டங்களுக்கு நாள்தோறும் 3 கோடி லிட்டர் தண்ணீர், நாமக்கல் மாவட்டம் மோகனூர், வேலூர் ஆகிய பகுதிகளில் இருந்து நாள்தோறும் 50 லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுக்கப்படுகிறது. பெரிய மற்றும் சிறிய கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கென நாள்தோறும் 8.5 கோடி லிட்டர் தண்ணீர் காவிரி ஆற்றிலிருந்து எடுக்கப்படுகிறது. திருச்சி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. காவிரி கரையோர மாவட்டங்கள் மட்டுமின்றி அருகில் உள்ள மாவட்டங்களுக்கும் காவிரி நீர் முக்கிய குடிநீர் ஆதாரமாக இருக்கும் நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்கு தண்ணீர் திறக்கும் போது ஆற்றின் நீரோட்டத்தை மாற்றி புகழூரில் செயல்படும் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை நிர்வாகம் தண்ணீர் எடுப்பதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அதாவது காகித உற்பத்திக்காக கட்டிப்பாளையம் பகுதி காவிரி ஆற்றில் நீரேற்று கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளன. நாள்தோறும் 2 கோடி லிட்டர் தண்ணீர் உறிஞ்சப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் நாளுக்கு நாள் குறைந்து வருவதாகவும், தற்போது காவிரி வறண்டு போன நிலையில் உள்ளதால் விதியை மீறி சிறிய கிணறுகளை அமைத்து TNBL நிறுவனம் தண்ணீர் உறிஞ்சுவதால் கூட்டு குடிநீர் திட்டம் முடங்கி மக்களுக்கு குடிநீர் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டமும் பார்த்தீங்கன்னாக்க 32 அடி இந்த பொசிஷன் தான். 32 அடியில் 200 கனடியோ அல்லது 500 கனடியோ எடுத்து அனுப்பிச்சா கூட அந்த 500 கனடி இந்த தவுட்டுப்பாளையம் வந்து சேர்றதுக்குள்ள இருக்கிற 32 அடி தண்ணி தீர்ந்து போயிடும். அந்த கண்டிஷன்லாம் இருக்குது. இப்போ இங்கே தமிழ்நாடு காகித ஆலைக்கு குடிநீர் ஆதாரத்துக்கு உண்டான தண்ணியை பூரா இவங்க மில்லுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஆழ்துளை கிணறு அமைச்சு அதில் ராட்சச மோட்டர் மூலிமா ஒரு பெரிய கிணத்துக்குள்ளே பம்ப் பண்ணி அந்த கிணத்துலேருந்து இண்டாக்குழுங்கிற இடத்து வழியாக தமிழ்நாடு காகித ஆலைக்கு தண்ணி போயிட்டுருக்கு. இப்போ குடிநீருக்கு பிரச்சனை வந்திருக்கு. மேட்டூர் அணையில் நீர் இருப்பு மிக குறைந்த அளவில் இருப்பதால் காவிரி ஆறு வறண்டு கிடக்கிறது. பொதுவாக வறட்சி காலங்களில் வணிக நோக்கத்திற்கு ஆற்றில் தண்ணீர் எடுக்க அனுமதி வழங்குவது கிடையாது. இந்த நிறுவனம் எந்தவித முன் அனுமதியும் பெறாமல் தண்ணீரை திருடி வருகிறது. அரசு நிறுவனம் என்பதால் மாவட்ட நிர்வாகமும் இதனை கண்டுகொள்வது கிடையாது. தற்போதைய நிலையில் தண்ணீர் பற்றாக்குறை நீடித்தால் அடுத்த மாதம் ஆலையின் உற்பத்தி தொடர முடியாது என்றும், இவர்களின் அத்துமீறல் நடவடிக்கையால் 3 மாவட்ட மக்கள் குடிநீர் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இங்கே பேப்பர் மில்லுக்காரங்க அதாவது பணம் சம்பாதிக்கணும், லாபம் நோக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக விவசாயிகளுக்கு குடிநீர் ஓட்டுக்கிற கிணத்துல தண்ணி ஊற முடியாத அளவுக்கு இந்த ஒவ்வொரு கிணத்தும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 25 அடி 30 அடி ஆழத்துக்கு போட்டிருக்காங்க. ஒரு 10 அடி அகலத்தில் வலையை இறக்கி ஒவ்வொன்றுக்குலையும் 25 HP மோட்டர் போட்டிருக்காங்க. இது கம்பல்சரி ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா 5 மோட்டர் 125 HPக்கு மேலே இந்த மோட்டர் ஓடுது. அது இல்லாமல் 7 மோட்டருக்கு தண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கெங்கே தண்ணி இருக்கோ அங்கெல்லாம் பறித்து கொண்டாந்து ஒன்றா விட்டு இதை பண்ணுறாங்க. பொதுப்பணித்துறை ஆற்று பாதுகாப்பு உதவி பொறியாளர் அறிவொளியிடம் இது குறித்து கேட்டபோது, ஆலை நிர்வாகத்தினர் காவிரி ஆற்றில் பெரிய கிணறுகள் அமைத்து தண்ணீர் எடுக்க அனுமதி பெற்றுள்ளனர். ஆனால் சிறிய கிணறுகள் அமைக்க அனுமதி பெற்றுள்ளனரா என்பது பற்றி தெரியவில்லை என்றார். மொத்தத்தில் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வழக்கமான தண்ணீர் கூட கிடைக்காததால் கரூர், நாமக்கல், திண்டுக்கல் மாவட்ட மக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டால் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கரூரிலிருந்து பார்த்திபன், நியூஸ் 7 தமிழ். திருநெல்வேலியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமார் இணைந்திருக்கிறார். சுடலைக்குமார், நீங்கள் நிற்கக்கூடிய அந்த பகுதி பார்க்கும் பொழுதே தெரிகிறது, மதுரை உயர்நீதிமன்ற கிளையால் குளிர்பான ஆலைகளுக்கு தண்ணீர் எடுக்க அனுமதி வழங்கப்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரையிலிருந்து இணைந்திருக்கீங்க. அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன? உபரி நீரே அதிகமாக செல்லக்கூடியதாக கடந்த முறை சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அங்கே குடிநீர் தட்டுப்பாடுங்கிறது இருக்கா? எந்த அளவுக்கு இருக்குது? பதிவு செய்யலாம் சுடலை. வணக்கம் தேவேந்திரன். திருநெல்வேலி மாவட்டமானது ஒரு விவசாய நிலப்பரப்பாகவே கொண்டுள்ளது. குறிப்பாக இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு என்று 3 பிரதான அணைகள் உள்ளன. ஒவ்வொன்றும் 143, 156, 118 என ஒரு மிகப்பெரிய பழமை வாய்ந்த அணைகள் இங்கு உள்ளன. நீர்த்தேக்கங்கள் உள்ளன. இது மட்டுமின்றி பல்வேறு சிறிய அணைகளும் உள்ளன. இவ்வளவு நீர்வளங்கள் ஆதாரங்கள் மிகுந்த இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பார்த்தோமானால் கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரை மொத்தம் 1421.07 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியிருந்தது. ஆனால் கடந்த ஆண்டு 2016ஆம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான சராசரியான மழையளவு 814 மில்லிமீட்டருக்கு 350 மில்லிமீட்டர் மழை மட்டுமே மழையளவானது பதிவாகியிருந்தது. அந்த அளவுக்கு கடந்த ஆண்டு மழையின் அதாவது பருவமழை பொய்த்ததன் காரணமாக அனைத்து அணைகளுமே வறண்டு காணப்பட்டன. குறிப்பாக கடந்த 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி வழிந்தன. குறிப்பாக பாபநாசம் அணை 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையாகட்டும், 156 அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலார் அணையாகட்டும், அனைத்து அணைகளும் நிரம்பி வளைந்து சுமார் 18,000 கனஅடி நீரானது உபரி நீராக செல்லக்கூடிய அந்த சூழல் இருந்த நிலையில் சரியாக ஒரு ஆண்டுக்குள் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பார்த்தோமானால் அணைகளின் மட்டமானது வெகுவாக குறைந்து 13 அடியாக காட்சியளித்து வறண்டு காணப்பட்டது. இதன் காரணமாக விவசாய நிலங்கள் மட்டுமின்றி குடிநீருக்கும் ஒரு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் நிலவி வந்தது.
வருகிறது. அதே போல்தான் இன்றைய நிலைமை வரை பார்த்தோம்னால் பாபநாசம் அணையில் நீர்மட்டமானது தற்பொழுது 53.45 அடியாக உள்ளது. இதேபோல் சேர்வலாறு அணையில் நீர்மட்டமானது 67.6 அடியாக உள்ளது. மணிமுத்தாறு அணையில் 48.23 அடியாக உள்ளது. இந்த சூழலில் திருநெல்வேலி மட்டுமின்றி இந்த தாமிரபரணி ஆற்றை நம்பி சுமார் 4 மாவட்டத்திற்கும் மேலாக, அதாவது குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்குமே பல லட்சக்கணக்கான பொதுமக்களின் குடிநீருக்கு இந்த தாமிரபரணி நீர் தான் ஒரு ஆதாரமாக விளங்குகின்றது. தற்பொழுது பார்க்கலாம், நான் நின்று கொண்டிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் சீவலபேரி தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கின்றேன். இந்த பகுதியில் மட்டும் சுமார் 50க்கும் மேற்பட்ட உரை கிணறுகள் உள்ளன. இந்த உரை கிணறுகள் மூலமாகத்தான் குறிப்பாக தூத்துக்குடி, கோவில்பட்டி, விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் இங்கிருந்து குடிநீருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. தற்பொழுது மழை பொய்த்ததன் காரணமாக தாமிரபரணியில் தண்ணீர் வறண்டு காணப்படுகிறது. இதன் காரணமாக இங்கிருந்து செல்லக்கூடிய நீரின் அளவும் குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி மாநகரை பொறுத்தவரையில் வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை தண்ணீர் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடு சற்று குறைவாக காணப்பட்டாலும் புறநகர் பகுதிகளிலும் தூத்துக்குடி, கோவில்பட்டி, விருதுநகர் உள்ளிட்ட பகுதியிலும் முழுமையாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக 15 நாட்கள் அல்லது 25 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது. அந்த அளவுக்கு இந்த உரக்கிணறுகளிலிருந்து தண்ணீர் எடுக்க முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. இதற்கு முக்கிய காரணம் மழை பொய்த்தது ஒரு புறம் இருந்தாலும் கடந்த ஆண்டு உபநீராக செல்லக்கூடிய அந்த நீரினையும் இங்கு அந்த அளவுக்கு 143 அடி, அதாவது அனைத்து அணைகளும் நீர்மட்டம் அதிகரித்திருந்த அந்த சூழலில் அந்த நீரினை சரியான முறையில் பாதுகாப்பாமல் விட்டது ஒரு தவறாக கருதப்படுகிறது. இது மட்டுமின்றி பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு, பெப்சி, கோக் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகளுக்கும் அதிகப்படியாக நாளொன்றுக்கு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் கொடுப்பதன் காரணமாகவும் நீரின் அளவு வெகுவாக குறைந்து பொதுமக்களுக்கு அன்றாட தேவையான குடிநீருக்கு கூட தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக சுற்றுச்சூழல் ஆர்வலர் முத்துராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த அளவுக்கு நம்முடைய இந்த மாவட்டம் மட்டுமின்றி இந்த தாமிரபரணியிலிருந்து தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இங்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதற்கு காரணம் என்ன? அதாவது எறும்புகளும் தேனீக்களும் சேமிக்கிறத பற்றி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதாவது அதிகப்படியாக இருக்கும்போது சேமிக்கணும், அதை இல்லாத நேரத்தில் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மழை அதிகமாக பெய்யும்போது உபரி நீர் நிறைய கடலில் போய் கலந்துருக்கு. அதாவது சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா அபரிமிதமாக மழை பெஞ்சுது. அந்த நேரங்களில் அந்த தண்ணீரை நம்ம பாதுகாக்க தவறிட்டோம். குறிப்பாக தாமிரபரணி ஆற்றில் நிறைய இடங்களில் தடுப்பணைகள் கட்டியிருக்கலாம். மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய குளங்களெல்லாம் முறையாக தூர்வாரி இந்த தண்ணீரெல்லாம் அந்த குளங்களுக்கு கொண்டு சென்று நிரப்பி வச்சுருக்கலாம். இங்கே அதுபோக மாவட்டத்தின் ஆறுகளில் பார்த்திங்கன்னா சுற்றி மணல் கொள்ளை நடந்திருக்கு ஒரு பக்கம். இதையெல்லாம் தடுத்துருக்கலாம். மாவட்ட நிர்வாகம் இந்த மாதிரி போர்க்கால அடிப்படையில் இந்த நீர் ஆதாரங்களை பாதுகாக்கக்கூடிய முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தினால தான் நம்ம நீரை சேமித்து வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இப்போ குடிநீருக்கு மக்கள் அல்லாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ பொதுமக்களுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை தான் சில இடங்கள்லாம் தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சில இடங்களில் ஒரு குடம் தண்ணீர் 10 ரூபா கொடுத்துலாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதே தொழிற்சாலைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொழிற்சாலைகளுக்கு 50 லட்சம் லிட்டர்லேருந்து 5 லட்சம் லிட்டர் வரைக்கும் குறைஞ்ச விலையில் தினமும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நீரை தொழிற்சாலைகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. மக்கள் முக்கியமாக தொழிற்சாலைகள் முக்கியமானு கேட்டால் மக்கள் தான் முக்கியம். ஆக மக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். தினமும் மக்களுக்கு குடிநீர் வழங்குறதுக்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்பாடு செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதாவது நீங்கள் சொல்லுங்கள், இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை விட்டுருங்க, இதுக்கு அடுத்தபடியாக தற்பொழுது பார்க்கலாம், இந்த சீவலபேரி நதிக்கரையிலே தண்ணீர் நீரோட்டம் இல்லாமல் தேங்கி கிடக்கின்ற அந்த சூழல் தான் ஏற்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான காரணம் என்ன? காரணம் என்னவென்றால் தற்சமயம் சீவலபேரி கிராமத்தில் உள்ள உரை கிணறுகளே சுமார் 50க்கும் மேற்பட்ட உரை கிணறுகள் இருக்கின்றன. இங்கே இருந்து இதுக்கு அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி என்பது செல்வதற்கான தண்ணி இல்லை. ஏற்கனவே தண்ணி இல்லை, அணைகள்லையும் தண்ணி இல்லை. வரத்து தண்ணிகளையும் பல தொழிற்சாலைகளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சீவலப்பேரிக்கு அடுத்து போகிற தண்ணிகள் ஓடை மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ என்னோட தூத்துக்குடி சகோதரர்களோ மற்ற மாவட்ட சகோதரர்களோ உபயோகப்படுத்தாத அளவுக்கு தான் நீர்மட்டமும் இங்கே இருக்குது. சகோதரர் முத்துராமன் சொன்ன மாதிரி ஏற்கனவே கடந்த ஆண்டு வந்த நீரை சேமித்து வைத்திருந்தாலே இந்த வருடம் இந்த வறட்சிக்கு நமக்கு போதுமான அளவு நீரை உபயோகப்படுத்தி இருக்கலாம். அதை செய்யாமல் தவறவிட்ட மாவட்ட நிர்வாகம் இந்த ஆண்டு கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றது போல காரையார் அணையும், மணிமுத்தார் அணையும், பாபநாச அணையும் நான் தூர்வாரி இது செய்கிறேன் என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக.
சுடலைக்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து நேரச்சுமை இன்னும் 40 நிமிடங்களுக்குள்ளாக மற்ற பகுதிகளினுடைய நிலவரத்தையும் பார்க்க வேண்டும். சென்னையை பொறுத்தளவு ஒரு மிகப்பெரும் மாநகராட்சி, மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இங்கு குடிநீர் பிரச்சனைங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்குங்கிறது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். 2015ஆம் ஆண்டு பெய்த மழை சென்னை மாநகரை தண்ணீர் காடாக மாற்றியது. 40 TMC மேலாக தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதை தவிர வேறு வழியே இல்லாமல் போனது. அதற்கு அடுத்த ஆண்டோ மழை முற்றிலும் பெய்யாமல் புறக்கணிப்பு செய்ததால் சராசரி அளவான 44 சென்டிமீட்டரை காட்டிலும் குறைவாக 27 சென்டிமீட்டர் மட்டுமே மழை பதிவானது. இப்படி பருவமழை பொய்த்து போனாலும் மழை நீரை சேமிக்கக்கூடிய தடுப்பணைகளை ஏற்படுத்தாதது மிகப்பெரிய தவறு என்றும், குடிநீரை தரக்கூடிய மிகப்பெரிய திட்டங்களுக்கோ அதற்கு போதுமான நிதியோ ஒதுக்காததன் விளைவே தண்ணீர் தட்டுப்பாடு பிரச்சனை என்று குற்றம் சாட்டுகிறார் பீம்ராவ். 4 ஏரி நம்ம புழல், அதாவது சம்பரம்பாக்கம், நெற்குன்றம், இந்த பூண்டி, இதெல்லாம் வந்து ரெட் ஹில்ஸ், இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் அந்த நீர் ஆதாரங்கள் மாசுபடாமல் பாதுகாத்தால நம்ம தண்ணீரை தேவையான அளவு பண்ண முடியும். எனவே மீண்டும் இந்த பிளான்ட்டை அதிகப்படுத்தணும். மீஞ்சூர், நெம்மேலி போன்ற அந்த பிளான்ட்டை இன்னும் அதிகப்படுத்துவது வந்து ஓரளவுக்கு சென்னை நகரின் தாகத்தை தீர்ப்பதற்கு மக்களுக்கு அது பயன்படும்ன்றது தான் குறிப்பாக சொல்ல வேண்டியது. தண்ணீர் தட்டுப்பாட்டின் காரணமாக கழிவுநீர் பாதையில் நீர் செல்லாமல் அடைப்பு ஏற்படுவதோடு பலவித சிக்கல்களை ஏற்படுத்தும். எனவே இந்த விஷயத்தில் அசுர வேகத்தில் அரசு செயல்பட்டு நடவடிக்கை எடுத்தால் ஓரளவு பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும் என்கிறார் பீம்ராவ். சென்னை நகரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு 33 நீராதாரம் உள்ள பகுதியில் அதெல்லாம் குடிநீருக்கு வந்து எப்படி இருக்குது, மாசுபட்டிருக்கா என்பது அதனுடைய அளவை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எனவே கிங் இன்ஸ்டியூட்டில் முறைப்படி ஆய்வு செய்து அது குடிநீருக்கு தேவை என்றால் அதை ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் மக்களுக்கு கொடுப்பது தான் சரியாக இருக்கும். ஏதோ ஒரு தண்ணீரை கொடுப்பது வந்து இன்னும் பல நோய்களை, பேதி, காலரா போன்ற நோய்கள் கூட வரும். அம்மை போன்ற நோய்களும் மறுபடியும் வருது. அதுவும் வருவதற்கான வாய்ப்பு இந்த வெயில் காலங்களில் உண்டு. எனவே மருத்துவத்துறையும், அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறையும், நம்ம குடிநீர், சென்னை குடிநீருக்கும் குடிநீர் ஆதாரம், அதை மெட்ரோ வாட்டரும் இணைந்து சில பணிகளை செய்ய வேண்டியிருக்கு. ரெண்டாவது, குறைந்தபட்சம் 180 லிட்டர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கணும், அதாவது குளிக்க, துவைக்க, மற்றதுன்னு. ஆனால் குறைந்தபட்சம் இப்போ 120 கொடுத்தாதான் சீவேஜ் வாட்டர் வந்து க்ளீனாக போகிறதுக்கு மூவ் ஆகும். இல்லைனா அது சில நோய்களை உருவாக்குவதற்கு அது மேலும் பல சிக்கல்களை உருவாக்கும். சென்னையின் நீர் ஆதாரங்களான பூண்டி, புழல், சோழவரம், செம்பரம்பாக்கம் ஆகிய 4 ஏரிகளில் நீர் இருப்பு 2016ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஒப்பிட்டு பார்த்தால் தற்போது 6090 கனஅடி பற்றாக்குறையாக உள்ளது. பூண்டி நீர்த்தேக்கத்தின் மொத்த கொள்ளளவில் 3231 கனஅடியில் 775 கனஅடி மட்டுமே உள்ளது. புழல் ஏரியின் கொள்ளளவு 3300 மில்லியன் கனஅடி. அதில் தற்போது நீர் இருப்பு 712 கனஅடியாக உள்ளது. சோழவரத்தில் வெறும் 25 கனஅடியும், செம்பரம்பாக்கத்தில் 191 கனஅடியும் மட்டுமே தண்ணீர் உள்ளது. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த 4 ஏரிகளின் நீர் இருப்பு 1703 கனஅடி மட்டுமே. இந்த நீர் இருப்பை இன்னும் சில நாட்கள் வரை விநியோகிக்க முடியும். 2012ஆம் ஆண்டு இதேபோன்ற சூழல் உருவான போது வீராணம் ஏரியிலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு விநியோகிக்கப்பட்டு சமாளிக்கப்பட்டது. குடிநீர் வடிகால் வாரியம் சென்னையின் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. சென்னைக்கு நாள் ஒன்றுக்கு 1100 மில்லியன் லிட்டர் முதல் 1200 மில்லியன் லிட்டர் வரை குடிநீர் தேவை ஏற்படுகிறது. தற்போது குடிநீர் குழாய் மற்றும் லாரிகள் மூலமாக 831 மில்லியன் லிட்டர் தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. பற்றாக்குறையை சரிக்கட்டும் விதத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 300 விவசாய கிணறுகள் கண்டறியப்பட்டு தினமும் 70 மில்லியன் லிட்டர் தண்ணீர் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு 36 நீரேற்று நிலையங்களில் நிரப்பப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும், நெமிலி மற்றும் மீஞ்சூர் கடல் நீர் குடிநீராக்கும் திட்டத்தின் கீழ் 200 மில்லியன் லிட்டர் தண்ணீர் பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குடிநீர் வடிகால் வாரியம் தெரிவித்துள்ளது. மேலும் தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் வகையில் 550 மில்லியன் லிட்டர் தண்ணீர் லாரிகள் மூலமாக வழங்கப்பட்டு வருவதால் ஓரளவு பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு வருவதாகவும், தற்போது நீர் இருப்பு, பிற குடிநீர் திட்டங்களால் பெறப்படும் நீர் இவற்றை கொண்டு 2 மாதத்திற்கு சமாளிக்க முடியும் என உறுதியாக நம்புகிறது குடிநீர் வடிகால் வாரியம். அரசு பகீரத முயற்சிகள் எடுத்தாலும் 2 மாதத்திற்கு பிறகு தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க வேண்டுமென்றால் அண்டை மாநில உதவியுடன் நீரை கூடுதலாக பெற்றால் மட்டுமே சென்னை தண்ணீர் தட்டுப்பாட்டு பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மூத்த செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ். தமிழகத்தினுடைய அநேக இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ரொம்ப முக்கியமான, ஆசியாவிலேயே மிகப்பெரிய குடிநீர் திட்டமாக பார்க்கப்படக்கூடிய ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தால் பலன் பெறக்கூடிய கிராமங்களினுடைய நிலைமை என்ன? அந்த திட்டம் ஒரு அளவில் செயல்பட இருக்கின்றதா? காவிரியினுடைய நீர்வரத்து எப்படியாக இருக்கிறது? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஒருங்கிணைந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள நிலத்தடி நீரில் மிக அதிக அளவில் புளோரைட் நச்சுத்தன்மை நிறைந்திருப்பதால் இந்த நீரை பருகி வந்த மக்கள் பற்களில் கரைபிடிவதுடன் எலும்புகளில் தேய்மானம், உடல் நலிவு போன்ற பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி வந்தனர். இதனை தவிர்க்கும் பொருட்டு பல ஆண்டுகள் போராட்டத்திற்கு பின்னர்
தமிழக அரசு சுமார் 2000 கோடி ரூபாய் செலவில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிலிருந்து 2 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் வழங்க ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை 2013ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தது. இதன் மூலம் காவிரி ஆற்றிலிருந்து கிடைக்கும் நீரை உறிஞ்சி பம்பிங் மூலமாக பெண்ணாகரம் மடம் பகுதிக்கு கொண்டுவரப்பட்டு அங்கு நீரை சுத்திகரித்து பின்னர் 2 மாவட்ட மக்களுக்கும் குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. காவிரி ஆற்றில் நீர் வரத்து இன்றி 6 வெறும் பாறைகளாக காட்சியளிக்கின்றன. சிறு ஓடைகள் போல இங்கே ஓடிக்கொண்டிருக்கும் நீரை குடிநீருக்காக உறிஞ்சுவதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டதால் ஆற்றில் நீர் உறிஞ்சும் நிலையம் அருகே பொக்லைன் இயந்திரம் கொண்டு குழி அமைத்து அதன் மூலம் நீரை உறிஞ்சக்கூடிய அபாயகரமான சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணத்தால் 2 மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளுக்கு தற்போது சீராக குடிநீர் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் பல பகுதிகளில் கடும் குடிநீர் பற்றாக்குறை தற்போதே தலைவிரித்தாடுகிறது. இன்றைக்கு காவிரி நதிநீர் என்று வறண்டு அங்கு இருக்கக்கூடிய தண்ணீரை எடுப்பதற்கு குழி தோண்டி எடுக்கக்கூடிய சூழல் உருவாகி உள்ளதை நினைக்கும் போது மிகவும் அச்சமாக இருக்கிறது. உடனடியாக அரசு ஏற்கனவே சித்தராமையா கருணாக அரசு முடிவெடுத்துள்ள முடிவை நிறுத்த கோரியும் தண்ணீர் திறந்துவிட குடிநீர் 30 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட உள்ள இந்த வேதனையான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக அரசு மத்திய அரசுடன் பேசி கர்நாடக அரசை நிர்பந்தம் செய்து குடிநீருக்கான ஏற்பாட்டை உடனடியாக செய்ய வேண்டும். இதனால் மக்கள் சாலைகளில் இறங்கி போராடும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் நாளுக்கு நாள் ஒகேனக்கலுக்கு வரும் நீர்வரத்தின் அளவு குறைந்து வருவதால் எதிர்வரும் மாதங்களில் குடிநீருக்கான தண்ணீர் கிடைக்காத சூழல் நிலவுவதால் 30 லட்சம் மக்களின் குடிநீர் தேவையானது கேள்விக்குறியாகிவிட்டது. தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய அரசினுடைய பாராமுகத்தினால இன்னைக்கு கேள்விக்குறியாகுது. தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுடைய குடிநீர் தேவையே கேள்விக்குறியாகி போச்சு. அதனால் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு மேகதாது அணை கட்டுறதை தடுத்து நிறுத்தி இந்த 2 மாவட்ட மக்களின் 2 மாவட்டமன்றதை விட வேலூர் அது பூரா பயன்படுது. இந்த மாவட்ட மக்களினுடைய குடிநீர் தேவையை நிச்சயமாக பூர்த்தி செய்யணும். காவிரி ஆற்றில் இன்று ஏற்பட்டுள்ள இந்த அவல நிலைக்கு இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி ஒருபுறம் என்றாலும் கர்நாடக அரசு காவிரி நீர்ப்பாசன திட்டங்களை அதிகப்படுத்தியதன் காரணத்தாலும் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி நீரை தமிழகத்திற்கு வழங்காததும் தான் இதற்கு முழுமுதல் காரணம் என கூறுகிறார்கள் இப்பகுதி மக்கள். குடிநீர் இல்லாத பட்சத்தில் பொதுமக்கள் பாதிப்படைவது மட்டுமின்றி லட்சக்கணக்கான ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் மற்றும் காடுகளில் உள்ள விலங்குகள் நீரின்றி செத்து மடியும் பெரும் ஆபத்தும் இங்கே நிலவுவதாக கூறுகின்றனர். தமிழகத்தின் நிலத்தடி நீரை பற்றிய கவலைப்படாத தமிழக அரசாங்கம் தொடர்ந்து மிகப்பெரிய ஆபத்தில் தமிழகம் இருக்கிறது. வருகிற காலம் கடுமையான குடிநீர் பஞ்சம் ஏற்பட போகிறது. எங்கு பார்த்தாலும் மக்கள் தெருவுக்கு போராடப் போகிறார்கள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விலங்குகள் மாடுகளும் ஆடுகளும் சாகக்கூடிய அபாயம் இருக்கிறது. இனியாவது தமிழக அரசு விழித்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய உரிமையாக பெறக்கூடிய நீருக்காக போராட வேண்டும். தமிழகத்தின் நீர் ஆதாரத்திற்கான நீண்ட தொலைநோக்குள்ள ஒரு கொள்கை திட்டத்தை வகுக்க வேண்டும். மேலும் இனியும் மத்திய மாநில அரசுகள் காலம் தாழ்த்தாமல் போர்க்கால அடிப்படையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஒகேனக்கலினுடைய நிலை இந்த அளவுக்கு இருக்குது. ஒகேனக்கல்ல இருந்து தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அளவிலான ஒரு நீராதாரமாக விளங்கக்கூடிய இந்த காவிரியினுடைய கிட்டத்தட்ட ஒரு மையமாக சொல்லக்கூடிய மேட்டூர் அணையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்கார். ரியாஸ், மேட்டூர் அணையில் நீர்வரத்து எந்த அளவுக்கு இருக்குது, கொள்ளளவு எப்படி இருக்குது, மேட்டூர் அணையை நம்பி இருக்கக்கூடிய மாவட்டங்களினுடைய குடிநீர் தேவை எந்த அளவுக்கு பூர்த்தி செய்யப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான சூழல் அங்கே இருக்கிறதா பதிவு செய்யலாம்? வணக்கம் தேவேந்திரன். அதாவது தமிழகத்துடைய இருக்கிற மாவட்டங்களில் 75% குடிநீரை மேட்டூர் அணை பூர்த்தி செஞ்சு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு விவசாயிகள் மட்டுமல்லாமல் 11க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் மேட்டூர் அணை வழங்கி வந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் போதுமான அளவு தென்மேற்கு பருவமழையும் அதே போல வடகிழக்கு பருவமழையும் அதே போல கர்நாடகா அணை கொடுக்க வேண்டிய தண்ணீர் இல்லாதால மேட்டூர் அணை வறண்டு போய் காட்சியளிக்குது. தற்போது நான் மேட்டூர் அணைக்குள்ளே நின்றுட்டு இருக்கேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பின்புறம் இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் இருக்கிறது போல இருக்குது. ஆனால் சிறிதளவு மட்டும் தண்ணீர் இருக்குது. ஆனால் முற்றிலுமாக மேட்டூர் அணை வறண்டு போய் திட்டுக்களாக காட்சி அளிச்சிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா மேட்டூர் அணை ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த
ஜூன் மாதத்திலிருந்து மழை பெய்ய துவங்கும். ஆனால் இந்த ஆண்டு போதுமான அளவு மழை இல்லாதால வந்து மேட்டூர் அணை வறண்டு போய் காட்சி அளிச்சிட்டு இருக்கு. அதே போல மேட்டூர் அணையை நம்பி பார்த்தீங்கன்னாக்கா சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், வேலூர், சென்னை உட்பட்ட 11 மாவட்டங்களில் வந்து முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கி வந்துட்டு இருக்கு. அதே போல சேலம் இந்த மேட்டூர் அணையிலிருந்து சேலம் மாநகராட்சிக்கு தண்ணீர் எடுக்கும் இந்த குழாய் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. குறிப்பாக இந்த பகுதியில் அந்த படிக்கட்டு இருக்கிற பகுதி வரைக்கும் வந்து தண்ணீர் வந்து இருக்கும். தற்போது தண்ணீர் இல்லாதால வந்து இந்த பகுதி பார்த்தீங்கன்னா வறண்டு போய் காட்சி அளிச்சிட்டு இருக்கு. மிதவை மோட்டார் மூலியமாக தற்போது தண்ணீர் வந்து எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதே போல நாள் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா சேலம் மாநகராட்சியை மட்டும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டீம்ஸ் தண்ணீர் வந்து எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மேட்டூர் அணையை நம்பி 11 மாவட்ட மக்கள் இந்த ஆண்டு இந்த கோடை காலத்தில் குறிப்பாக இந்த மே, ஏப்ரல் மாதங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் சொல்லி தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய அலையை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 30 அடியாக இருக்கு. அதே போல 7 TMC மட்டுமே வந்து அணையோட கொள்ளளவு இருக்கு. இதே கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா 60 அடி இருந்துச்சு. அதே போல வந்து அணையில வந்து 30 TMC தண்ணீர் வந்து இருப்பு இருந்தது. அப்பொழுது வந்து அணைக்கான நீர் வரத்து வந்து 139 கனஅடியாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அணையினுடைய நீர் வரத்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் வந்து 60 கனஅடியாக வந்துட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று பெய்த மழையின் காரணமாக இந்த 60 கனஅடியாக உயர்ந்திருக்கு. ஆனால் நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் சொற்ப அளவிலான குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 10 மற்றும் 8 அளவிலான கனஅடி தண்ணீர் மட்டுமே வந்து மேட்டூர் அணைக்கு வந்து கொண்டிருந்தது. இதனால மேட்டூர் அணையை நம்பி உள்ள 11க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதே போல வந்து இந்த மேட்டூர் அணையை நம்பி உள்ள மாவட்டங்களுக்கு நாள்தோறும் சராசரியாக அரை TMC தண்ணீர், அதாவது 50 கோடி லிட்டர் தண்ணீர் வந்து தேவைப்படுகிறது. ஆனால் இந்த தண்ணீர் வந்து போதுமான அளவு இல்லை. அதே போல வருங்காலங்களில் மேட்டூர் அணையில் இருக்கிற இந்த இருப்பு தண்ணீரானது வரும் காலங்களில் வெறும் 79 நாட்கள் மட்டுமே வந்து தண்ணீர் இருக்கு. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் 500 கனஅடி தண்ணீர் வந்து குடிநீருக்காக வெளியேற்றப்பட்டு வந்தாலும் இதே நிலைமை நீடித்தால் வெறும் 79 நாட்களுக்கு மட்டுமே வந்து இந்த 11 மாவட்டங்களுக்கு ஆன தண்ணீர் வந்து கிடைக்கும். தற்போது இந்த மேட்டூர் பகுதியில் உள்ள மக்கள் என்னோட இணைஞ்சிருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த மேட்டூர் கட்டிய காலத்திலிருந்தே மேட்டூரில் குடியிருந்து வந்துட்டு இருக்கிற இணைஞ்சிருக்கார். சார் வணக்கம் சார். இந்த மேட்டூர் அணையோடைய நிலவரம் நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ நீங்க? சார் நாங்கள் 1934 இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அப்புறம் அந்த எங்கள் பெரியவர் வந்து டேம்லாம் வேலை செஞ்சார். அந்த காலத்தில் 4 வருஷம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் இதே ஊரில் செட்டில் ஆகிட்டோம். இப்போ வந்து இந்த டேமில் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக 30 அடி தான் இருக்குது. அதில் வந்து ஒரு 10 அடி தான் தண்ணி இருக்கும், 20 அடி சேர் இருக்குது. அந்த சேர் தூர் வாரினாங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொள்ளளவு பிடிக்கும். மற்றபடிக்கு குடிநீருக்கு பெரிய பற்றாக்குறையாக இருக்குது. இது இங்கேருந்து 11 மாவட்டத்துக்கு தண்ணி சப்ளை பண்ணி ஆகணும். இந்த டேமு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, இது மழையும் இல்லாதனால இது உடனடியாக இந்த தூர் வாரத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். தேவேந்திரன், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த அணையினுடைய இப்போ 7 TMC மட்டுமே தண்ணி இருக்கு. இதில் 2 TMC மட்டுமே தண்ணி இருக்கும். மீதி இருக்கிற தண்ணி வந்து சேர் கலந்ததாக இருக்கும் தெரிவிக்கிறாங்க. அதே போல் வழக்கறிஞர் நம்ம நினைச்சிருக்காங்க. அம்மா வணக்கம். தற்போது இந்த மேட்டூர் அணையில் தற்போது 7 TMC மட்டுமே தண்ணீர் இருப்பு உள்ளது. இது குடிநீர் தேவைக்கு பத்தாதுன்னு சொல்லி அதிகாரிகள் தரப்பு தெரிவித்தாலும் அரசு தூர்வாதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த தூர் வர்றதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஆல்ரெடி சர்வே பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேற்கொண்டு ஸ்டெப் எல்லாம் எடுத்து தூர் வர்றதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை இந்த அரசாங்கம் பண்ணணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இப்போ அரசாங்கம் எதை வலியுறுத்த போறீங்க? நீங்கள் குறிப்பாக இங்கே இருக்கிற கோட்டாட்சியர்கிட்ட வலியுறுத்தி மனு கொடுத்துருக்கீங்க. அதை பற்றியான விவரங்களை பதிவு பண்ணுங்க. இல்லை, இன்னும் மனு கொடுக்கலைங்க. ஆல்ரெடி சர்வே எடுத்துகிட்டு போனதோடு சரி. கண்டிப்பாக இந்த வீக்கில் அப்ளிகேஷன் கொடுக்கலான்ட்டு இருக்கோங்க. மேட்டூர் பொதுமக்கள் சார்பாக கொடுக்க போகிறோம். சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மேட்டூர் இந்த அளவுக்கு இப்போ தண்ணீர் குறைஞ்சிருக்கு, இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? குறிப்பாக மழை இல்லாத ஒரு காரணமாக இருந்தாலும் ஆனால் போதுமான அளவு தண்ணீரை வந்து சேமிக்க வைக்கிறதான திட்டங்கள் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, இது முக்கியமாக இது பார்க்கணும். அதாவது மேட்டூருடைய தண்ணீர் தேவைகள் பார்த்தீங்கன்னா, அந்த மேட்டூர் டேம்லேருந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒன்று விவசாயம், இன்னொன்று குடிநீர் பிரச்சனை. இதை தாண்டி மூணாவதாக ஒரு விஷயம் என்னென்னா, தொழிற்சாலைகளுக்கும் இங்கே மேட்டூர்லேருந்து தண்ணி வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ விவசாயத்திற்கு வந்து முற்றிலுமாக பயனில் இழந்து போயிடுச்சு. ஏன்னா காவிரி மேலாண்மை அமைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏற்பட்ட நிறைய பிரேக்கிங் நியூஸில் நம்ம அதை மறந்துட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ மழை இல்லாதனால மேட்டூருடைய கொள்ளளவு எவ்வளோ இருக்குன்னா 31 கனஅடி இருக்குது. இதுக்கு தண்ணி எவ்வளோ வந்துட்டு இருக்குதுன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு 30, 20 அப்படின்னா ஆவரேஜாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு 20 கனஅடி வருது. நான் அந்த தண்ணி வெளியே அனுப்புறது 500 கனஅடி வெளியே அனுப்பிட்டு இருக்கிறோம். மொத்த DMC எவ்வளோ இருக்குன்னா 7.9 DMC தண்ணி தான் இப்போ இருப்பு இருக்குது. இதில் ஒரு 3 DMC தண்ணி மட்டும் தான் குடிநீருக்காக மக்களுக்கு நம்ம பயன்படுத்த முடியும். மிச்சம் இருக்கிற 4 DMC தண்ணி என்னன்னா வெறும் சேர் தான். இப்போ நம்ம எதிர்வரும் காலம், அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் மழை காலம் இல்லை.
இப்போ மழை வந்தாலும் கர்நாடகாவில் இருக்கிற அத்தனை அணைகளும் நிரம்பின பிறகு தான் நமக்கு அவன் தண்ணி கொடுக்க போகிறான். அப்போ ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த குடிநீர் தேவைக்காக என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம ரொம்ப இது முக்கியமான ஒரு பிரச்சனையை நம்ம எடுத்து நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும். இந்த தேவையில் இருக்கிற நீர் குடிநீர் மக்களுடைய குடிநீருக்கே பயன்படாத இந்த நேரத்தில் கம்பெனிகள் வந்து குறிப்பாக சொல்ல போனால் JSW, கெம்ப்ளாஸ், மால்கோ இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து நிறைய தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. JSW பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கோடி லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை நிறுத்தணும். இல்லைனா இந்த 70 நாள் தான் நீங்கள் சொன்ன மாதிரி 70 நாள் தண்ணி கூட இல்லை, இன்னும் 1.5 மாதத்துக்கு கூட இந்த தண்ணி இல்லை, நம்ம மக்கள் பயன்படுத்த முடியாது. இது வந்து மீண்டும் சவுதி மாதிரி ஒரு 150 ரூபா லிட்டர் போகிற அளவு வந்துருச்சு. இதை வந்து முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுங்கன்னு சொல்கிறது தான் நாங்கள் தேவேந்திரன் குறிப்பாக அவங்க கருத்தை கேட்டிருப்பீங்க. குறிப்பாக இந்த பகுதியில் தண்ணீர் மிக குறைந்த அளவில் இருப்பதால் வந்து இங்கே ஆலைகள், அதாவது மேட்டூரை சுற்றி உள்ள மேட்டூர் அணையை சுற்றி மற்றும் 6 ஆலைகள் இருக்குது. மற்றும் இந்த காவேரி ஆற்று பகுதியில் வந்து 23 ஆலைகள், அதே போல் திருச்சி வரை 100 ஆலைகள் வரை இருக்காங்க. இந்த ஆலைகளில் வந்து தண்ணீர் வந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இதை நிறுத்த வேண்டும் சொல்லி தெரிவிக்கிறாங்க. அதே போல மேட்டூர் அணை உடனடியாக இந்த தண்ணீர் குறைந்த காலத்திலே வந்து தூர்வாரணுங்கிறது கோரிக்கையா இருக்கு. தேவேந்திரன். நிச்சயமா ரியாஸ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக நாமக்கல் பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை, அங்கு குடிநீர் தட்டுப்பாடுங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு, இந்த தொகுப்புல பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ஆரியூர் நாடு, வாழவந்தி நாடு, வளப்பூர் நாடு என 14 ஊராட்சிகளில் 45,000த்திற்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். மழையின் மூலம் நீரோடை மற்றும் கிணற்றிலிருந்து வரும் தண்ணீரை விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு கொல்லிமலையில் மழை பொய்த்து போனதால் கடுமையான வறட்சி காரணமாக விவசாயம் பாதிக்கப்பட்டது. மேலும் எந்த ஆண்டும் இல்லாத வகையில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. கடும் வறட்சியால் ஊராட்சி சார்பில் குடிநீரும் வழங்க முடியாத நிலைக்கு அதிகாரிகள் தள்ளப்பட்டுள்ளனர். போன வருஷம் நல்ல ஓரளவுக்கு மழை பெஞ்சது. அந்த மழை பெஞ்சதுனால இங்கே வந்து ஓரளவுக்கு வறட்சி இல்லாமல் ஓரளவுக்கு பயிர் மானியம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஓரளவுக்கு வசதியாக இருந்தது. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வானம் பொய்த்து போனதுனால சுத்தமாக நவம்பரில் இருந்த வறட்சி காலமாக இப்போ இருந்தே அறிவிக்கணும்னு நாங்கள் வந்து எல்லாத்துலேயுமே நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சுத்தமாக பார்த்திங்கன்னா ஊரில் மக்கள் புழங்குறதுக்கு, எங்கள் ஜனங்க ஆடு மாடு குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு, அதே நேரத்தில் மற்ற எல்லா பொது இதுங்களுக்கு கழிப்பறை முதல் கொண்டு எதுவுக்குமே தண்ணி எங்களுக்கு பயன்பாட்டில் இல்லைங்க. தண்ணி சுத்தமாக இல்லை. எங்கேயாவது ஊரு டூர் போய் தான் நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வர்ற ஸ்டேஜ் எங்களுக்கு இருக்குதுங்க. ஆரியூர் நாடு ஊராட்சிக்குட்பட்ட பனஞ்சாட்டுப்பட்டியைச் சேர்ந்த மக்கள் குடிநீருக்காக தினந்தோறும் பல மைல் தூரம் சென்று அங்குள்ள விவசாய கிணறு, மேலும் நீர் ஓடைகளின் அருகே உள்ள ஊற்றுகளில் வரும் தண்ணீரை எடுத்து வந்து பயன்படுத்துகிறார்கள். இதே நிலைதான் அந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் நிலவுகின்றது. கடந்த 2 வருஷமா சரியான மழை இல்லை, பருவமழை இல்லை. விவசாயமும் எங்களோட பார்க்க முடியல. இருக்கிற மிளகு, காப்பி எல்லாம் இதாகிடுது, காஞ்சி போயிடுது. ஒன்றும் பண்ண முடியல எங்களுக்கு. ஆமாம், பையெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் வெடிச்சு போச்சு. குடிநீர் இல்லாத காரணத்தால் பல கிலோமீட்டர் தூரம் சென்று கிணறு மற்றும் ஊற்றுகளில் எடுக்க வேண்டிய நிலைதான் இருக்கிறது. மேலும் துணிகளை துவைப்பதற்கும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கும் மிகவும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிணறு அல்லது போர்வெல் மூலம் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். எங்களுக்கு தண்ணி ரொம்ப வசதியில் எதுவுமே இல்லை. குடிக்கிறதுக்கு எதுவுமே, குளிப்பாட்டிட்டு போகிறதுக்கு கூடமே தண்ணி எதுவுமே இல்லை. அதனால் எங்களுக்கு குடி வசதிக்கு தண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க சார். எந்த வசதியுமே இல்லை. அதனால் ஒரு போர் வழியாக போட்டு தண்ணி நல்லா கொடுத்தா நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்கள்லாம் கஷ்டப்படுறதா இருக்குது. ஓடையில் பக்கமாக தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் குளிக்கிறது, குடிக்கிறது எல்லாமே பண்ணுறோம். ரொம்ப தூரம் நடந்து போகிறதாலாம் கஷ்டமாக இருக்குது. அதனால் வெயில் நடந்து போக முடியல. எங்களுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குது. ஏதோ ஒரு உதவி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க சார். மழை பொய்த்ததால் கடந்த நவம்பர் மாதம் முதல் தற்போது வரை கடும் வறட்சியால் குடிநீர் இல்லாமல் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். விவசாயம் மட்டுமல்லாமல் கால்நடைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. கோடை காலம் தொடங்காத நிலையில் தற்போதே கடுமையான குடிநீர் பற்றாக்குறை நிலவி வருகிறது. தங்கள் பகுதிக்கு அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு சென்றாலும் குடிநீர் கிடைத்த பாடில்லை என்கிறார்கள் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். பனஞ்சாட்டுப்பட்டியில் வந்து தண்ணி குடிநீர் வந்து ரொம்ப கஷ்டம். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அதுக்கு வரது செம்பு வச்சு கிளாஸ் வச்சு மொண்டுட்டு இருக்கோம் தண்ணி அதிகமாக இல்லை. தண்ணி மழையே இல்லாதனால பற்றாக்குறையாக இருக்குது. தண்ணி வீட்டுக்கு ஒரு குடம் 2 குடம் பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லாம் ஊர் தூரமாக போய் எடுத்துகிட்டு வரோம். அது எடுத்துகிட்டு வந்தாலும் முடியல, தண்ணி எடுத்துகிட்டு வர முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஏதோ கவர்மெண்ட் பார்த்து ஏதோ பஞ்சாயத்து கிணத்துலேயே அதுதான் தண்ணியே கிடையாது. 3-4 கிணறு வெட்டியிருக்கோம்.
4 கிணத்துலையும் தண்ணி கிடையாது. அந்த கிணத்துலையும் தண்ணி இல்லை, எந்த கிணத்துலையுமே ஊற்றுலேயும் தண்ணி இல்லை. எல்லாத்துலேயுமே வறட்சியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மக்களுக்காக கவர்மெண்ட் பார்த்து ஏதோ இது பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். மழை பொய்த்து போனதால் தண்ணீர் கிடைக்கும் இடத்தை தேடி பொதுமக்கள் வாகனங்களிலும் நடந்து சென்றும் குடிநீர் எடுத்து வருகிறார்கள். போதுமான மழை பெய்யாததால் விவசாயமும் அழிந்துவிட்டது. குடிநீர் பிரச்சனையை போக்க சட்டமன்ற உறுப்பினரிடம் முறையிட்டோம். குடிநீருக்காக கிணறு வெட்டி தருவதாக தெரிவித்தார். கடந்த 3 மாதங்களாக கிணறு வெட்டி கொண்டுதான் இருக்கின்றனர். ஆனால் குடிநீர் வந்தபாடில்லை. இறுதியில் குடிநீருக்காக தண்ணீரை விலைக்கு வாங்க வேண்டிய நிலை உருவாகி இருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார்கள் அப்பகுதி மக்கள். ஸ்ரீதர், நியூஸ்7 தமிழ், நாமக்கல். தமிழகத்தில் இப்போது அநேக இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடுங்கிறது நிலவிட்டிருக்கு. ஆனால் எப்பொழுதுமே பெரும்பாலான நேரங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம், குறிப்பாக முதுகுளத்தூர் பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை விளக்குகிறது இந்த தொகுப்பு? தமிழகத்தின் வறண்ட மாவட்டம் என பெயர் எடுத்தது ராமநாதபுரம். வானம் பார்த்த பூமியான இங்கு மக்களின் குடிநீர் தேவையை கூட பூர்த்தி செய்யப்படாத நிலை உருவானதால் கடந்த 2007ஆம் ஆண்டு 616 கோடி ரூபாய் செலவில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் மக்களின் குடிநீர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றும் ராமநாதபுரத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டுக்கு ஒரு முடிவு வரவில்லை என்றே பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். 3 மாசம் தொடர்ந்து வரல. அதே நேரத்தில் அசுத்தம் கலந்து வருது. ஒவ்வொரு இடங்கள்ல குடிக்க பயன்படுத்த வேண்டிய தண்ணியை துணி துவைக்கிறாங்க. குடிக்க வேண்டிய இடத்துல தண்ணி வரல. இதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் அதிகாரிகள் மத்தியில் இல்லை. ரிப்போர்ட்டு நிறைய கொடுத்தாச்சு. பேப்பர்களும் பட்டிஷன் மனு கணக்கும் கொடுத்தாச்சு. எந்த விதமான அதனுடைய மெயின்டெனன்ஸும் சரியில்லை. 2வது அங்கங்கே உடச்சி ஓடுது. அதை அடைக்கிறதுக்கு ஆள் இல்லை. வால்வெல்லாம் தண்ணி வந்துடுது, இறங்கி அடைக்க முடியல. இந்த சூழ்நிலையில் கஷ்டத்தில் 3 மாசமா ஜனங்கள் பட்டுக்கிட்டு இருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை ராமநாதபுரத்தில் குடிநீர் பஞ்சம் ஓரளவுக்கு தீர்க்கப்பட்டு வந்த நிலையில் காவிரியிலிருந்து குடிநீர் கொண்டு வரும் குழாய்கள் சேதமடைந்து சாலையோரங்களில் குடிநீர் வீணாகி வருவதாகவும், இந்த குழாய்களை சரி செய்ய அதிகாரிகள் எந்தவிதமான நடவடிக்கையையும் எடுக்கவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இதனால் முதுகுளத்தூரை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் விநியோகம் முன்னறிவிப்பின்றி நிறுத்தப்பட்டதால் 1 குடம் தண்ணீர் 10 ரூபாய்க்கு வாங்கும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த தொட்டியிலிருந்து வந்து கன்னிச்சேரி, தூவல், விலங்குளத்தூர், பருவக்குடி, பருத்திக்குளம், வெங்கலக்குறிச்சி, வெண்ணி வாய்க்கா பூரா பேர் இங்கே தான் தண்ணி விடுறாங்க. முதல்ல வந்து தண்ணி ஊருக்குள்ளே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ தண்ணி ஊருக்குள்ளே வர்றதில்லை. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓரத்துல எல்லாம் கசிவு இருக்குது. வெளியில் கசிஞ்ச தண்ணி பூரா உள்ளே தான் போகுது. அதில் இந்த தண்ணியில் வண்டி இண்டி எல்லாம் அலசுறாங்க. அதனால் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தூசி எதுவுமே நிறையா இருக்குது. சுத்தம் பண்ணுறதில்ல. அது கொஞ்சம் பார்த்து கவர்மெண்ட் ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தா ஓகே, நல்லா தான் இருக்கும். இது குறித்து காவிரி கூட்டு குடிநீர் திட்ட பொறியாளரை நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது குழாய் உடைப்புகள் அனைத்தும் உடனடியாக சீரமைக்கப்பட்டு அனைத்து பகுதிகளுக்கும் முறையாக குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுத்து கோடை தனது உச்சத்தை தொடும் முன்னர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ராமமூர்த்தி, நியூஸ்7 தமிழ், முதுகுளத்தூர். குடிநீர் தட்டுப்பாடுங்கிறது வருடம் வந்தாலும் இந்த முறை பெரிய அளவில் வர இருக்கின்றது. ஏன்னா இப்போவே அது பெரிய அளவில் வந்திருக்கிற இந்த சூழலில் இதை தடுப்பதற்கு அல்லது இதிலிருந்து தப்பிப்பதற்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டங்கள், அரபு நாடுகளில் செயல்படுத்தப்படக்கூடிய அந்த மாதிரியான திட்டங்கள். நமக்கும் அதற்கான அந்த தேவை உருவாயிருக்கு. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் சஞ்சீவி இணைந்திருக்கிறார். சஞ்சீவி, இந்த திட்டத்தால் எந்த அளவிற்கு தமிழகம் தப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது? சென்னை மாநகராட்சியை பொறுத்தளவு குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கான வாய்ப்புள்ள இடமா அது பார்க்கப்படுது? எந்த அளவுக்கு இது பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது? என்னென்ன மாதிரியான சூழல் இதனால் நமக்கு பலன் தரக்கூடிய வகையில் அமையும் பதிவு செய்யலாம்? தேவேந்திரன், தமிழகத்தின் தலைநகரமாக சென்னைக்கு குடிநீர் வழங்குவதற்கு ஒட்டுமொத்தமாக பல திட்டங்கள் இருந்தாலும் குறிப்பாக நீர்நிலைகள் 4 ஏரிகள், குறிப்பாக சோழவரம், செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி ஆகிய 4 ஏரிகள் உள்ளது. இந்த 4 ஏரிகளை தவிர பார்த்தோம் என்றால் வீராணம் ஏரியிலிருந்து சென்னைக்கு தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணா நதியிலிருந்து கண்டலேரி மூலமாக சென்னைக்கு தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. இதுபோல பலதரப்பட்ட நீர்நிலைகளிலிருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு வரப்பட்டாலும் வறட்சி அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில், குறிப்பாக 2001ஆம் ஆண்டிற்கு பிறகு ஏற்பட்ட வறட்சியின் காரணமாக அடுத்த கட்டமாக எது போல திட்டத்தை கொண்டு வரலாம். குறிப்பாக மழைநீர் சேகரிப்பு திட்டம் சென்னையில் ஒட்டுமொத்தமாக அமலாக்கப்பட்டது. குறிப்பாக தமிழகத்தில் கிட்டத்தட்ட 80% மேற்பட்ட வீடுகளில்
மழைநீர் திட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதை தாண்டி தலைநகரமான சென்னைக்கு வந்து அடுத்த கட்டமாக கிட்டத்தட்ட 70 லட்சம் மக்கள் வாழக்கூடிய சென்னைக்கு வந்து தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு அடுத்த கட்டமாக என்ன வழி என்று யோசிக்கும் போது அந்த நேரத்தில் வந்து யோசிக்கப்படுது 2003ஆம் ஆண்டு வந்து டீசாலினேஷன், அதாவது கடல் நீரை வந்து குடிநீராக்கக்கூடிய திட்டங்களை வந்து 2003ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டு 2005ஆம் ஆண்டு வந்து வடசென்னை, குறிப்பாக வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீர் பற்றாக்குறை போக்குவதற்காக அதாவது எண்ணூரில் இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளி என்ற பகுதியில் வந்து ஒரு டீசாலினேஷன் பிளான் தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தெற்கு பகுதி தென் சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம்னால் கிழக்கு கடற்கரை சாலையில் வந்து நெமிலிச்சேரி என்ற இடத்தில் வந்து 2 பகுதியில், குறிப்பாக வட மற்றும் தென் சென்னை பகுதியில் 2 டீசாலினேஷன் பிளான்ட், அதாவது கடல்நீரை வந்து குடிநீராக்கும் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. இந்நிலையில் ஒரு நாளைக்கு சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம்னால் ஒட்டுமொத்த தண்ணீரின் தேவை 1300 மில்லியன் லிட்டராக உள்ளது. இந்நிலையில் நான் குறிப்பிட்டது போல இந்த 2 டீசாலினேஷன் பிளான்ட்களிலிருந்து தலா 100 மில்லியன் லிட்டர், குறிப்பாக ஒட்டுமொத்த தண்ணீர் தேவையிலிருந்து 20% வந்து தற்போது 20% வந்து இந்த 2 டீசாலினேஷன் பிளான்ட்டிலிருந்தும் வருகிறது. இந்நிலையில் இந்த நிலைமை பார்த்தோம் என்றால் நீங்கள் குறிப்பிட்டது போல பல நாடுகளில், குறிப்பாக தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய அரபு நாடுகளில், அதே போல வெப்பமண்டல நாடுகளில் வந்து இந்த டீசாலினேஷன் வந்து பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக தற்போது நிலைமை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் இந்த இரண்டு விஷயங்கள் இயங்கி வருகிறது. இதனால் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 மில்லியன் லிட்டர் தண்ணீர், குறிப்பாக தலா ஒரு தளத்தில் ஒரு டீசாலினேஷன் பிளான்ட்ன்றது கிட்டத்தட்ட 100 மில்லியன். அதே போல தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென் சென்னையில் இருக்கக்கூடிய நெமிலிச்சேரியிலிருந்து 100 என்று ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தண்ணீர் தேவையில் 200 மில்லியன் லிட்டர், அதாவது நான் குறிப்பிட்டது போல சென்னை பொறுத்தவரை 1300 மில்லியன் லிட்டர் வந்து தண்ணீர் தேவைப்படுகிறது. இதில் 200 மில்லியன் லிட்டர் வந்து இந்த சார்பாக வரப்படுகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டை பொறுத்தவரை பார்த்தோம்னால் வறட்சி என்பது அதிகமாக உள்ளது. குறிப்பாக சென்னைக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய முக்கியமாக ஏரிகளாக உள்ள செம்பரம்பாக்கம், பூண்டி, புழல், அதே போல சோழவரம் ஆகிய 4 ஏரிகளின் மொத்த கொள்ளளவு 11 TMC. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழலில் வந்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தண்ணீர் என்பது 1.7 TMC மட்டுமே. அதனால் தண்ணீர் தட்டுப்பாடு கிட்டத்தட்ட 90%, அதாவது கிட்டத்தட்ட 10% மட்டும் தற்போது நம்மிடம் தண்ணீர் இருப்பிலுள்ளது. அதே போல கிருஷ்ணா நதியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரின் அளவு வந்து மிகவும் குறைவாக உள்ளது. அதே போல வீராணம் ஏரியில் வரக்கூடிய தண்ணீரும் தற்போது குறைவாக உள்ளது. அதனால் வந்து தற்பொழுது மழையும் பொய்த்து போன காரணத்தால் வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்பது தற்போது இந்த ஆண்டுக்கு செயல்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால் இப்போது கண்முன்னால் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்பது அதாவது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தடங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் தற்போது இதுதான். தேவேந்திரன், சஞ்சீவி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. அனைத்து செய்தியாளர்களுக்கும் நன்றி. தமிழகத்தினுடைய அநேக பகுதிகளிலிருந்து இணைந்திருந்து பல்வேறு முக்கியமான தகவல்களையும் தண்ணீர் தட்டுப்பாடு குறித்த நிலையையும் விளக்கி இருந்தமைக்கு நன்றி. தொடர்ச்சியாக நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது, தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாடுங்கிறது வேறு எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை பெரிய அளவில் இருக்கின்ற ஒரு சூழல் அமைந்திருக்கு. இந்த சூழலை எதிர்கொள்ள மக்களும் தயாராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் அரசும் ஈடுபட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.